டிவிகே அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு அர்த்தம். ஒரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட 160க்கும் மேற்பட்ட கட்சி இருக்கு. இப்ப தமிழ்ல ஒரு மாதிரி வரும், ஆங்கிலத்தில் ஒரு மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னா டிவிகே, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா டிவிகேன்னு தான் ஆங்கிலத்தில் போட முடியும். அப்ப இது மாதிரி கட்சியில ஷார்ட் ஃபார்ம்ல வேற கட்சி இருக்கா, வேற கட்சியோட பெயர் இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணி ஒரு கட்சியை பெயர் வைக்கிறோம் அப்படின்னா அது முதலையே திட்டமாக தீர்க்கமாக ஒரு தமிழ் வல்லுநர்களை வைத்துக்கொண்டு அல்லது ஒரு 10 பேர்ட்ட ஷேர் பண்ணி ஒரு கட்சி பெயரை வைக்கணும். அதை வச்சாச்சு. அதை பற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சியோ அல்லது முத்தமிழன் வேல்முருகனோ எந்ததும் பேசலை. கோர்ட்டில் நாங்கள் போட்டிருக்கோம், அங்கே என்ன தீர்ப்பு வருதோ அதன்படி இருக்கட்டும். ரஜினிகாந்த் கட்சிக்கு வரும்போது எதிர்த்தாரு வேல்முருகன். ஏன்? ஒரு கண்ணனை தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொன்னாரு. ஏன் விஜய் எதிர்க்கல? விஜய் ஒரு தமிழன், ஒரு மான தமிழன், நீ ஆளுன்னு சொன்னாரு. எங்களுக்கோ அல்லது வேல்முருகனுக்கோ விஜய் அவர்களுக்கோ சொந்தமாக தனிப்பட்ட முறையில் எந்த பகையும் வன்மமும் கிடையாது. இந்த தம்பிகளுக்கு இந்த ஜனநாயகன் படத்தை ஓட விட மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்த வேல்முருகன் மேலே ஒரு வன்மத்தை கக்கி நீங்கள் அவதூறான பேசுறீங்க. இத்தோட நிறுத்திக்கங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.